எனக்கென்ன ஏலக்கா உனக்கென்ன ஊருகான்னு லைஃப்பை வாழ்ந்துட்டு போங்க. தான் தான் எல்லாம் தன்னால தான் எல்லாம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரை மெண்டல் அரைகுடம். அந்த பண்ணாட 2008ல் கல்யாணம் பண்ணி அது பொண்டாட்டிக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பை நேச்சர் அபார்ட் ஆயிடுச்சு. உடனே ஒரு குழந்தை தங்கி 2009லலாம் ஒரு பெண் குழந்தைய பெற்றுட்டாங்க. மறுபடியும் ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அபார்ஷனை பண்ணி 2010ல் ஒரு ஆண் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. இங்கே ரெண்டாவது ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்கு சில பல கேவலமான காரணங்கள்லாம் சொல்லி 2 அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் பெண் குழந்தைய தங்கச்சி இதை வந்து அபார்ஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் 2014ல் அந்த பெண் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. சரி 3 குழந்தை ஆயிடுச்சு இதோட தான் நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு அபார்ஷன் 2016 ஏப்ரலில், மறுபடியும் ஒரு அபார்ஷன் 2018 ஜூலையில், மறுபடியும் 4 மாதம் கழிச்சு இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை தங்கச்சி. ஆனால் அது வளர்ச்சி அடையலை. ஏன்னா இத்தனை அபார்ஷன் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இது வளர்ச்சி அடையாது, முழுமை பெறாது, நீங்கள் வந்து பெற்றுக்க முடியாது, அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் 2019 மேல அந்த ஆண் குழந்தைய அபார்ட் பண்ணாங்க. சரி இதோட தான் நிப்பாட்டிடுவாங்கன்னு பார்த்தா 2021 டிசம்பரில் மறுபடியும் ஒரு அபார்ஷன். சரி இந்த அபார்ஷனிஸ்ட்டை என்ன சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.